அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், ஆன்லைனில் நடக்குமா இல்லை ஓஎம்ஆர் மெத்தடில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் டவுட் கேட்குறீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் கணினி வழி தேர்வுகள் நடத்தப்படும், ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிஏஓ எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அதியமான் டீமோட காண்டாக்ட் நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸுக்கு வந்து 15 புக்ஸு ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா புக்ஸு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கிளாஸஸும் டெஸ்ட்டும் நடக்கும். சரிங்களா? சரி, இப்போது இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமா இல்லை வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் நடக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாம் வந்து அதாவது குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் தான். இந்த மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக கண்டக்ட் பண்ண போகிறதா அவங்க நோட்டிஃபிகேஷனில் இல்லை அந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நிறைய நண்பர்கள் இப்போ வந்து கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம் மட்டும்தான் இப்போது ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தான் நடத்துனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க புதுசாக. ஓகே, இனி ஃபியூச்சரில் வந்து மற்ற எக்ஸாம்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 16 வேக்கன்ட் இருக்குது இதுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு குரூப் 4 நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இது குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன். இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் தான் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே தவிர எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக ஓஎம்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எழுத்து தேர்விற்கான பாடத்திட்டம் ஓஎம்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஓஎம்ஆர் மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் தேர்வு, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2022 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் தான் கணினி வழி தேர்வாக நடத்தப்படும். சரிங்களா? அதையும் தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிபிடி மெத்தட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டவுட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, thank you, all the best.